ஆராதனை என்பதற்கு பல சொற்கள் பைபிள்ல இருக்கு. துதி என்ற வார்த்தையும் அதிலே வருகிறது. தேவனை புகழ்தல், தேவனை புகழ்ந்து துதித்தல், பாடுதல், கொண்டாடுதல், மகிமை செலுத்துதல், இப்படிப்பட்ட பல சொற்கள் ஆராதனை என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா துதித்தனுடைய தன்மை வித்தியாசமா இருந்ததை நாம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 207 முறை துதி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திய போது அவர்கள் எதிர்பாராத பல காரியங்களை கர்த்தர் அவர்கள் நடுவிலே செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை பார்த்த அந்த மக்கள் எதற்கடுத்தாலும் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர்கள் பழகிக் கொண்டார்கள். ஏனென்றால் இதை நான் செய்யும் போது